இந்த பெஞ்சல் புயலின் தாக்கத்தின் காரணமாக கடலூர், விழுப்புரம், அதே போன்று தற்போது இந்த கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி பகுதியில் மட்டும் 52 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. அதன் காரணமாக இங்க ஊத்தங்கரை அருகே இந்த ஏரியின் அருகே ஏரி நிரம்பி இந்த ஊத்தங்கரை ஏரி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட இந்த வாடகை வாகனங்கள், அதாவது டூரிஸ்ட் வாடகை வாகனங்கள், அதே போன்று கார் மற்றும் இந்த ஈச்சர் வாகனங்கள் இந்த அருகே உள்ள ஓடையில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் மட்டுமே 52 சென்டிமீட்டர் இருப்பதால் ஊத்தங்கரை பகுதியில் இந்த குடியிருப்பு பகுதியில் எல்லாம் நிரம்பி, அதே போன்று இந்த ஏரி முழுவதுமாக நிரம்பி ஒரு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த நெடுஞ்சாலையை கடந்து இங்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எல்லாம் முழுவதுமாக இந்த ஏரியில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று 1 மணி முதல் இந்த வாகனங்களை, இந்த வாகனத்தின் உரிமையாளர்கள் இந்த கயிறு கட்டி இழுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் தோல்வியை ஏற்பட்ட நிலையில் தற்போது இந்த பகுதிகளில் அரசு அதிகாரிகள் எல்லாம் முகாமிட்டிருக்காங்க. அதே போன்று இந்த மின்சார ஊழியர்கள் எல்லாம் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த வாகன உரிமையாளர்களே முயற்சி மேற்கொண்டு இந்த ஓடையில் அழைத்து செல்லப்பட்ட இந்த 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா இந்த நம் கண் முன்னே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, இந்த காட்சி ஏற்கனவே அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள். தற்போது அது மட்டும் இல்லாமல் உள்ளே இந்த உள்பகுதியில் ஓடையில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள் ஒரு 5க்கும் மேற்பட்ட கார்கள், அந்த ஈச்சர் லாரி உள்பட்ட பல்வேறு வாகனங்கள் ஓடையின் உள்ளேயும் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதனை மீட்கும் பணிகளில் அந்தந்த உரிமையாளர்கள் அவர்களே தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பா இந்த அரசு இந்த வாகனங்களை மீட்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. குறிப்பா இந்த ஒவ்வொரு வாகனங்களும் குறைந்தது 25 லட்சம் ரூபாய் மதிப்பீடு உள்ளது. இதனால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், தற்போது இந்த சபரிமலை சீசன் என்பதால் தற்போதுதான் இவங்களுக்கு அதிக அளவிலான வாடகை கிடைக்கக்கூடிய நாட்கள். தற்போது இந்த நேரத்தில் இது போன்ற இழப்புகளால் அவர்கள் பெரும் சேதத்தை சந்திப்பதாகவும், இதனால் அவர்களுக்கு பெருத்த சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. தற்போது அந்த வாகனங்களை மீட்கும் பணிகளை தான் நம்ம இந்த காட்சியை பார்த்திருக்கோம். நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம். அங்க ஈச்சர் வாகனத்தை தற்போது அந்த கயிறு கட்டி இழுக்கும் பணிகளை உள்ளார ஒரு இட்டாச் வாகனத்தை அழைத்து சென்று தற்போது அந்த வாகனங்களை எழுத்திருக்க. அதே போன்று இந்த இபி கம்பங்கள்லாம் முழுவதுமாக உடைந்த கம்பங்களை தற்போது இபி அலுவலர்கள், இந்த மின்சார ஊழியர்கள் தற்போது அகற்றும் பணிகளிலும் ஈடுபட்டு வராங்க. இந்த பகுதியில் மட்டும் 52 சென்டிமீட்டர், குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியில் மட்டுமே 52 சென்டிமீட்டர்ங்கிறதுனால இந்த பகுதியில் பெரும் பலத்த சேதம் அடைந்துள்ளது. தற்போது இந்த வாகனங்களை மீட்கும் பணிகளில் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க.